வணக்கம், ஐம் டாக்டர் அனிதா, ஹெட் இன் சார்ஜ் பிளட் பேங்க். ரத்த தானம் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ரத்த தானம் செய்கிறதுக்கு முன்வரக்கூடிய அந்த வாலண்டரி பிளட் டோனர்ஸை பாராட்டுறதுக்காக நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14 வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டேயாக கொண்டாடுறோம். ஸோ வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே 2024 இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா செலிப்ரேட்டிங் 20 years ஆஃப் கிவிங், தேங்க்யூ பிளட் டோனர்ஸ். ஸோ இது எதுக்கு மெயினாக அப்படின்னா நம்ம வாலண்டரி பிளட் டோனர்ஸை தேங்க் பண்ணுறதுக்காகவும் அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு வாய்ப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்படி ரத்த தானம் செய்யறதுனால பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுறத விட டோனர்ஸ்க்கும் பெனிஃபிட்டா இருக்கு. எப்படின்னு சொல்றோம்னா, டொனேட் பண்றதுனால அவங்களுக்கு ஓல்டு செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ரெட் பிளட் செல்ஸ், புது ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், அதாவது மாரடைப்பு போன்ற கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன் வரக்கூடிய அந்த வாலண்டரி பிளட் டோனர்ஸ்க்கு இன்னும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ அவங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மினி ஹெல்த் செக்அப் மாதிரி அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிபி எப்படி இருக்குது, அவங்க பல்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஃபிட் ஆனால் தான் அவங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பிளட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த பிளட்டில் ஏதாவது தொற்று காஸ் பண்ணக்கூடிய ஏதாவது கிருமிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம ரெகுலராக பிளட் டொனேட் பண்றவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த் பத்தி கண்டினியூஸா தெரியற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரத்த தானம் செய்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ரத்த தானம் செய்கிறது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படின்னா, ஒன்ஸ் இன் 3 months, அதாவது ஒரு 90 நாட்களுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம். அப்போனா ஒரு வருஷத்துல 4 தடவை பிளட் டொனேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம இவ்வளோ டைம் கொடுக்கறதுனால நம்மளுடைய ரத்த அணுக்கள் குறைஞ்சிருமோ, நமக்கு அனீமியா போன்ற இது வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்க வேண்டாம். ஸோ இப்படி கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்கே ஒழிய நமக்கு அதனால எந்த ஹார்மும் கிடையாது. நம்ம காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்ல சர்வீஸ் 24/7 அவைலபிளா இருக்கு. இங்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தேவைக்கேற்றபடி நம்ம பிளட் அரேஞ்ச் பண்ணி அப்பப்போ கரெக்டான நேரத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லயே ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணக்கூடிய நிறைய வாலண்டரி பிளட் டோனர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸே ரெகுலராக வாலண்டரி பிளட் டோனர்ஸாக இருக்காங்க. இவங்களை எல்லாரையுமே நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஈட் ரைட் அண்ட் டொனேட் பிளட். தேங்க்யூ.